தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. நம்ம சவுக்கு சங்கர் அவர் பேட்டி கொடுக்கும்போதும் சரி, சில யூடியூபர்ஸ் ப்ரீவியஸாக பேட்டி கொடுக்கும்போதும் சரி, தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய தடைகள் விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா தடைகளை மீறுங்க, அவங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் போங்க, அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை பண்ணலைங்க. ப்ராப்பராக என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சு தான் நம்ம மீட்டிங் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான ரீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்டு இப்போ விஜய் ஏன் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்து ப்ராப்பராக கரூருக்கு போக ட்ரை பண்ணுறாரு. அண்ணாமலை அவர்கள் கூட நேற்று சொல்லியிருந்தாங்க, யார் உங்களை தடுக்கிறா, நீங்கள் போகணும்னு நினச்சா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தாங்க, கரூரில் நடந்த சம்பவம். ஒருவேளை நம்ம மனு கொடுத்து அவங்க நிராகரிச்சு இல்லை நான் மீறி தான் இதை செய்வேன் அப்படின்னு ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அப்படி செஞ்சு இருந்தாங்கன்னா இந்த மொத்த கதையும் தமிழக வெற்றி கழகத்து விஜய் மேலேயோ இல்லை நம்ம கட்சி மேலேயோ மொத்தமாக நம்ம மேலேயே போட்டு இந்த கேஸையே மூடிடுவாங்க. ஒருவேளை நம்ம விதிகளை மீறி நடந்திருந்தோம்னா மொத்தமாக இந்த கேஸே நம்ம மேலே திரும்பி இருக்கும். மொத்தமாக நம்ம கட்சியில் தலைவரையே முடக்கிறதுக்கான வழியை தான் திமுக செஞ்சுருக்கும். அதனால் தலைவர் அவர்கள் கரெக்டாக தான் எல்லா மூவும் பண்ணுறாங்க. பர்மிஷன் வாங்கி தான் ஒரு இடத்துக்கு போகணும், பர்மிஷன் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணும் அப்படின்னு அவங்க பண்ணுறது ரொம்ப 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 மிக சரியான விலை. ஸோ ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். தேங்க்யூ.